ஹமாஸ் வசமிருந்த இஸ்ரேல் பிணை கைதிகள் 20 பேர் விடுவிப்பு. 1900 பாலஸ்தீன கைதிகளை பதிலுக்கு விடுவித்தது இஸ்ரேல். ஹமாஸின் பிடியிலிருந்து 20 பேர் விடுவிக்கப்பட்டதை நெகிழ்ச்சியுடன் கண்டுகளித்த உறவினர்கள், நண்பர்கள். 2 ஆண்டுகளுக்கு பின் உயிருடன் மீண்டு வந்த நிலையில் உருக்கம். பிரதமர் மோடியை டெல்லியில் சந்தித்தார் கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த். இருதரப்பு உறவு மேலும் வலுப்படும் என மோடி நம்பிக்கை. மதுரை, வேலூர் அரசு சட்டக் கல்லூரிகளில் கூடுதல் கட்டடங்களை திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். 16.30 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 5 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல். மேற்கண்ட அரசு சட்ட கல்லூரியில் பயிலும் மாணவர்களின் நலன் கருதி 25 வகுப்பறைகள், கருத்தரங்கு மண்டபம். நீதி வெல்லும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. கரூர் நெரிசல் வழக்கில் உச்சநீதிமன்ற உத்தரவு வெளியான நிலையில் கருத்து. தமிழகத்தில் 16 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னை பெருங்களத்தூரில் பெய்த மழையால் சாலைகளில் தேங்கிய தண்ணீர். முறையான வடிகால் வசதிகள் இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் அருகே காணாற்று கால்வாயின் கரை உடைந்து வெளியேறிய தண்ணீர். ஊருக்குள் வெள்ளம் பூந்ததால் மக்கள் அவதி. சென்னையில் தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 92,640 ரூபாயாக அதிகரிப்பு. சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை கிராமுக்கு 7 ரூபாய் உயர்ந்து 197 ரூபாய்க்கு விற்பனை. நாளை முதல் 4 நாட்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம். தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடந்த அலுவல் ஆய்வு கூட்டத்தில் முடிவு. அமைச்சர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான வழக்கில் எதுவுமே நகர்வதில்லை என உயர்நீதிமன்றம் அதிருப்தி. மற்றவர்கள் மீதான வழக்கில் வந்தே பாரத் ரயில் போல வேகம் உள்ளதாக எஸ்பி வேலுமணிக்கு எதிரான வழக்கில் கருத்து. அடுத்த ஆண்டு 3 முறை சிறப்பு டெட் தேர்வு. உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு பள்ளிக்கல்வித்துறை அனுமதி. வத்தலகுண்டு அருகே கணவனை தன் பெற்றோர் கொலை செய்ததாக பெண் கண்ணீர் மல்க பேட்டி. தனக்கும் கொலை மிரட்டல் விடுப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றச்சாட்டு. 4:45 எனக்கு ஃபோன் வருது. உன் புருஷனுக்கு என்ன ஆச்சுன்னு கேளு, உங்கள் அப்பாட்ட கேளு சொல்லுவாருன்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, அவன் செத்துட்டான்ப்பான்னு சொல்கிறாரு. குடும்பமே மிரட்டுச்சு, எங்கள் அம்மா கூட மிரட்டினாங்க, எல்லாருமே மிரட்டினாங்க. நீ எப்படி நிம்மதியாக இருக்கன்னு பார்க்குறேன் அப்படி.
2025ஆம் ஆண்டின் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு 3 பேருக்கு அறிவிப்பு. தொழில்நுட்ப முன்னேற்றம் மூலம் நீடித்த வளர்ச்சி காண்பது குறித்த ஆய்வுக்காக உலகின் உயரிய கௌரவம். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி வெற்றியின் விளிம்பில் இந்திய அணி.